ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு இன்று 7,600 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,11,600 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கம் 13,950 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவிற்கு 20,000 ரூபாய் சரிந்தது. 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் கலை பண்பாட்டை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்லும் வகையில் தமிழ் ஃபினாலே நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் சுற்றுலா மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் 4 மாவட்டங்களில் புதிய சுற்றுலா மையங்கள் அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். உலக சுற்றுலா வரைபடத்தில் கலை மற்றும் பண்பாட்டு சுற்றுலா தலமாக தமிழ்நாடு இடம்பெற முதல் முறையாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தமிழ் ஃபினாலே நடத்தப்படும். கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் 4 சிறப்பு இடங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு முதலீடுகளை ஈர்க்க விருப்பப்பதிவு கோரிக்கைகள் அழைக்கப்பட்டிருக்கு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 2 நாட்களில் குழுவை திமுக அறிவிக்க உள்ளது. திமுக மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் அடங்கிய குழு விரைவில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மீண்டும் படுகுழியில் தள்ள அதிமுக, பாஜக சதி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா நினைவு நாள் பேரணியில் பங்கேற்க திமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள முதலமைச்சர் அதிமுகவுக்கு சுயாட்சி எண்ணம் இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். திமுகவை வீழ்த்த தாவேகாவால் மட்டும்தான் முடியும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் பனையூரில் நடைபெற்ற தாவேகாவின் 3ஆம் ஆண்டு விழாவில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருக்குறளை மாற்றிக் கூறி திமுகவை விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். அரசியலுக்கு எம்ஜிஆர் வந்தபோது அவரை விமர்சித்தவர்கள்தான் தற்போது தன்னை விமர்சிப்பதாக விஜய் பேசியுள்ளார். மக்கள் சக்திதான் தனது மிகப்பெரிய பலம் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டக்கத்தி, வாய் விளம்பர வள்ளல். இவருக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டாரு, டெல்லியை வகச்சிக்க மாட்டாரு, மேல இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான். 77 மாதிரியே இப்போவும் அந்த பழைய தேஞ்சி போன, துருபிடிச்சு போன, நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்பவும் கையில் எடுக்கிறாங்க. பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகி உள்ளதாக அதிமுகவை குறிப்பிடாமல் விஜய் பேசியுள்ளார். எந்த கூட்டணி வந்தாலும், எத்தனை முறை கருத்து கணிப்பு எடுத்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் தாவேக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். எத்தனை சக்திகள், எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். தாவேக ஆண்டு விழாவில் விஜய் நடனமாடி மகிழ்ந்தார். விஜயின் நடனத்தை பார்த்து தொண்டர்கள் உற்சாகம் அடைந்தனர். சார் பாட்டு போடுங்க சார், டான்ஸ் ஆடணும்ட்டாரு. நிஜமாவே உங்க கூட டான்ஸ் ஆடலாமான்ட்டாரு. ஆஹா ஆடு. தளபதி 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 வாழ்க, நம்ம வெற்றி கொடிய பொண்ணு வாழ்க. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடிய கொடி வாழ்க. அன்புமணி தரப்புக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கியதை எதிர்த்து ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு 3 வாரங்களில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்பெண்ணை நதிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு.
நெல்லையில் இளம் பெண் மரணமடைந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டுள்ளார். காதல் திருமணத்திற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். ஈசிஆர் அருகே கோவளம் கடலில் மூழ்கி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஞாயிறன்று விடுமுறை தினத்தில் கடலில் குளித்தபோது சோகச் சம்பவம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து ஏற்பட்டது. விபத்தில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்த நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைக்கோவிலுக்கு சென்ற பக்தர்களை குரங்குகள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குரங்குகள் கடித்து சிறுவன் உட்பட 4 பக்தர்கள் காயமடைந்தனர். இயற்கை எழில் கொஞ்சும் ஊட்டியில் மலை முகடுகளில் வெண்மேக கூட்டம் தவழ்ந்து சென்றது. ரம்யமான காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். தலைநகர் டெல்லியில் மீண்டும் காற்று மாசு ஏற்பட்டுள்ளது. காற்று மாசுடன் பனிமூட்டமும் கலந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். காஷ்மீர் உத்தம்பூர் பகுதியில் பனி போர்த்தி ரம்யமாக மலைகள் காட்சி அளிக்கின்றன. பனியை ஒருவர் மீது ஒருவர் வீசி சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 68வது கிராமி விருதுகள் வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. முக்கிய இசை நட்சத்திரங்கள் கவர்ச்சிகரமான ஆடைகள் அணிந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். வயதான திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவுக்கு கிராமி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. தலாய் லாமாவின் மெடிடேஷன்ஸ் என்ற இசை ஆல்பத்திற்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் வதோதராவில் நாளை இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் மற்றும் டெல்லி அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. எலிமினேட்டரில் வெல்லும் அணி இறுதிப் போட்டியில் பெங்களூருவுடன் மோத உள்ளது. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878.